லேர்னிங் சேனல் வியூவர்ஸ்க்கும் மாணவர்களுக்கும் என் வணக்கங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். சரி, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்பி கெஸ்ட் லெக்சர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இஸ் ஸ்டாப்டு அப்படிங்கிறது தான் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான். அதுக்கு முன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது செப்டம்பர் மாதத்தில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக டிஆர்பி கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. கால்ஃபர் பண்ணி எல்லாருமே அப்ளிகேஷன்லாம் போட்டாச்சு. அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்காக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கோ இல்லை அப்படின்னா நேர்முகத் தேர்வுக்கோ யாரையுமே அழைக்கல. அவங்க இது வரைக்குமே கவர்மெண்ட் அழைக்கலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கெஸ்ட் லெக்சராக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸில் கெஸ்ட் லெக்சராக இருக்கக்கூடிய குவாலிஃபைட் நெட் செட் பிஹெச்டி குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸை அவங்க என்ன பண்ணலான்னு இருந்தாங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இடைக்கால தடை விதித்து இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்றம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த தடை எப்போ வரைக்கும் நீடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் நீடிக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான பதிலையும் கவர்மெண்ட் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. கேசஸ் வந்து ரன்னிங் ப்ராசஸில் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய குட் நியூஸ் இன்றைக்கி. நன்றி, வணக்கம்.